இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் திட்டமிட்டபடி தேர்தலை நடத்த வேண்டும். நடைபாதை வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். புதுச்சேரி வில்லியனூரில் பூட்டிய வீட்டில் கள்ளச்சாவி போட்டு தங்க நகைகள் திருடிய மர்ம ஆசாமி. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை சேவை மையங்களில் பெற்றுக் கொள்ளலாம். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சார்பில் அறிவிப்பு. 2024ஆம் ஆண்டின் முதல் பிரதோஷத்தையொட்டி சிவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜை. ஏராளமான பக்தர்கள் சிவனை வழிபட்டு சென்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் திட்டமிட்டபடி தேர்தலை நடத்த வலியுறுத்தி நடைபாதை வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட 7 தொகுதிகளில் உள்ள நடைபாதை வியாபாரிகளுக்கு ஜனவரி 10ஆம் தேதி தேர்தல் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கியது. இதில் AITUC, CITU உள்ளிட்ட தொழிற்சங்கத்தை சார்ந்த நடைபாதை வியாபாரிகள் மனு தாக்கல் செய்திருந்தனர். வேட்புமனு தாக்கல் பரிசீலனை அனைத்தும் முடிந்து 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதாக இருந்த நிலையில் திடீரென தேர்தல் நிறுத்தப்படுவதாக நகராட்சி ஆணையர் சிவக்குமார் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திட்டமிட்டபடி குறிப்பிட்ட தேதியில் தேர்தல் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி நடைபாதை வியாபாரிகள் புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் உள்ள நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குறிப்பிட்ட தேதியில் தேர்தல் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதால் நகராட்சி அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் பூட்டிய வீட்டில் கள்ளசாவி போட்டு திறந்து பீரோவில் இருந்த 1,55,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை திருடிச் சென்ற மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பிராமணர் வீதியை சேர்ந்தவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் கலைவாணி. கணவனை இழந்த இவரது மூத்த மகளுக்கு திருமணமாகி சென்னையில் வசித்து வரும் நிலையில் தனது இளைய மகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி கலைவாணி தனது இளைய மகள் பாரதியுடன் சென்னையில் உள்ள தனது மூத்த மகளின் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டு கதவின் பூட்டு திறந்திருப்பதைக் கண்டு உள்ளே சென்று பார்த்தபோது அறையில் இருந்த பீரோ திறந்து அதில் இருந்த 1,55,000 ரூபாய் மதிப்பிலான தங்க ஆரம், வளையல்கள் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கள்ளசாவி போட்டு வீட்டை திறந்து நகை திருடி சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிகழும் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பொதுமக்கள் தங்களுக்கு அருகில் உள்ள சேவை மையங்களில் பெற்றுக் கொள்ளுமாறு நகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிகழும் பிறப்பு மற்றும் இறப்பு நிகழ்வுகள் பதியப்பட்டு நகராட்சி மூலம் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. அவ்வாறு பதியப்பட்டு வழங்கப்படும் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பெற பொதுமக்கள் அதிக அளவில் நகராட்சிக்கு வருகை தருவதால் நகராட்சி நிர்வாகமானது பொதுமக்கள் நலன் கருதி தங்களுக்கு அருகாமையில் உள்ள பொது சேவை மையங்களில் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள கடந்த ஆண்டே ஆவண செய்யப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் அதிக எண்ணிக்கையில் பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை அணுகுவது வாடிக்கையாக உள்ளது. எனவே பொதுமக்கள் உழவர்கரை நகராட்சிக்கு சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை ரெட்டியார்பாளையம், அஜீஸ் நகர் மார்க்கெட் வளாகம், எல்லைப்பள்ளை சாவடி, சமூக நலத்துறை வளாகம், அரும்பார்த்தபுரம் பத்மாவதி மருத்துவமனை அருகே
வழக்கில் எண் 254A வழுதாவூர் சாலை கதிர்காமம் வீமகவுண்டன்பாளையம் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் துறை திலாஸ்பேட் காந்திநகர் முதல் குறுக்கு வீதி தருமாபுரி வழுதாவூர் மெயின் ரோடு தட்டாஞ்சாவடி குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் துறை VVP நகர் காமராஜர் சாலை கோவிந்தன்பேட் நெல்லுமண்டி வீதி பாக்கமுடையான்பேட் லாஸ்பேட் மெயின் ரோடு வினோபா நகர் பாக்கமுடையான்பேட் மெயின் ரோடு சாரம் NSK காம்ப்ளெக்ஸ் ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் மெயின் ரோடு பெத்துச்செட்டிப்பேட்டை மாரியம்மன் கோவில் வீதி குறிஞ்சி நகர் முதன்மை சாலை பெரிய காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரில் கனகசெட்டிக்குளம் ஜெயலட்சுமி பெட்ரோல் பங்க் எதிரில் உள்ள ஆகிய இடங்களில் இயங்கி வரும் சேவை மையங்களில் தங்களது பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று உழவர்கரை நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டின் முதல் பிரதோஷத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள சிவாலயங்களில் நடைபெற்ற அபிஷேக தீபாராதனைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டு சென்றனர். சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தி நீலகண்டனான நேரம் பிரதோஷ காலமாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கை. அதன்படி ஜனவரி 9ஆம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை மார்கழி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள நந்தி பகவான் மற்றும் சிவனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீறு மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம், அரளி உள்ளிட்ட பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிவன் கோவில்களிலும் நடைபெற்ற பிரதோஷ கால சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் பெய்த தொடர் மழையால் விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்க புதுச்சேரி அரசு ஏரி குளங்களை தூர்வாராததே காரணம் என புதுவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் பெய்த தொடர் மழையால் நகரத்தை ஒட்டியுள்ள பாவாணர் நகர், பூமியான்பேட்டை, ஜவஹர் நகர், ரெயின்போ நகர், வெங்கட்டா நகர் பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், நகரில் முக்கிய சாலை சந்திப்புகளான இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம் பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தொடர் கனமழையினால் வில்லியனூர், பாகூர், ஏம்பலம், நெட்டப்பாக்கம், திருக்கனூர், மண்ணாடிப்பட்டு, மதகடிப்பட்டு பகுதிகளில் 1000 ஏக்கருக்கு மேல் சில வாரங்களில் அறுவடை செய்ய வேண்டிய நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. NR காங்கிரஸ், பாஜக அரசின் மெத்தன போக்கினாலும் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களுக்கு முன்பாக செய்ய வேண்டிய வாய்க்கால், ஏரி, குளம் தூர்வாரப்படாததினாலும் மக்களும் விவசாயிகளும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் NR காங்கிரஸ், பாஜக அரசு மழையால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீரில் மூழ்கி சேதம் அடைந்துள்ள பயிர்களுக்கு முழுமையான நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். போர்க்கால அடிப்படையில் வடிகால் வசதிகளை சீர் செய்ய வேண்டும் என்றும் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடலூர் சாலை முதலியார்பேட்டையில் புழுதி படலமாய் காட்சியளிக்கும் பிரதான சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி கடலூர் சாலை முதலியார்பேட்டை பிரதான சாலை தொடர் மழை காரணமாகவும் கனரக வாகனங்களின் போக்குவரத்தினாலும் சாலைகள் பெயர்ந்து கடும் சேதமடைந்தது. மேலும் சேதமடைந்த சாலைகளில் கனரக வாகனங்கள் உள்ளிட்ட பெரும் வாகனங்களின் தொடர் போக்குவரத்தால் சாலைகளில் இருந்த கற்கள் தூள் தூளாகி மண் துகள்கள் புகை போல் சூழும் சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. இதனால் முதலியார்பேட்டை சாலையில் உள்ள வீடுகள் மற்றும் தெருவோர கடைகள் ஆகியவற்றின் மீது அதீத மண் துகள்கள் படிவதோடு மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகள் விடும் சூழ்நிலையும் விபத்துக்கள் ஏற்படும் அச்சத்துடனேயே வாகனம் ஓட்டும் நிலை உள்ளது. மேலும் அதிக பள்ளிகள் உள்ள பகுதியானதாலும் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இவ்வழியே செல்லும் போது போக்குவரத்தினால் எழும் புழுதி புகை மூட்டத்தால் அவதிக்குள்ளாகி வரும் சூழ்நிலையும் நிலவுகிறது. மேலும் வயதானவர்கள், ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாசம் சம்பந்தமான பிரச்சினை உள்ளவர்கள் இப்பகுதியில் பயணம் செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளது. எனவே இப்பகுதியை சரி செய்து பொதுமக்களின் இடர்பாட்டை நீக்கி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஏனாம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் என ஊழியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த
ஏனாம் பாஜக மண்டல தலைவர் அரசை வலியுறுத்தியுள்ளார். ஏனாம் அரசு மருத்துவமனையில் உள்ள பல்நோக்கு சேவை வழங்குநர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை ஏனாம் அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2020 ஆகஸ்ட் முதல் 42 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்தும் கோவிட்-19 போன்ற தொற்றுக்களின் போது தங்கள் உயிரை பணயம் வைத்து பணிபுரிந்த தங்களை மனிதர்களாக கூட கருதாத நிர்வாகத்தை கண்டித்து ஊழியர்கள் பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஏனாம் மாவட்ட நிர்வாகம் இதற்கு செவிசாய்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் பல்நோக்கு சேவை ஊழியர்களுக்கு ஆதரவாக ஏனாம் பாஜக மண்டல தலைவர் கனகலா ராஜு தனது ஆதரவை தெரிவித்து 42 மாத சம்பளம் கிடைக்காமல் தவிக்கும் ஊழியர்களின் குடும்பம் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் சம்பளம் வழங்கப்படாவிட்டால் எவ்வளவு தூரம் குடும்பத்தை நடத்தி குழந்தைகளை பராமரிக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பிய அவர் 3ஆம் தேதியில் இருந்து போராட்டம் நடத்தி வரும் ஊழியர்களின் பிரச்சினைகளை தீர்க்கவும் நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கவோ அல்லது பணியை முறைப்படுத்தவோ பொது மருத்துவமனை நிர்வாகம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். எனவே இப்பிரச்சினைகளில் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கவும் அவர்களின் சேவைகளை அங்கீகரித்து ஊழியர்களை நிரந்தரமாக்கவும் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மண்டல தலைவர் கனகலா ராஜு கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 16 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5770 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 770 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.